12 மாத வேள்வி நிறைவுற்றதும் தேவலோகமே திரண்டது. வணக்கம் நண்பர்களே. தசரத மன்னன் வேள்விச்சாலைக்குள்ளே நுழைந்தான் என்பதையும் வேள்விக்கு தேவையான அத்தனை பொருட்களும் குவிக்கப்பட்டன என்பதையும் பார்த்தோம் இல்லையா? சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அந்த மகா யாகம் எப்படி நடைபெற்றது? பார்க்கலாம் வாங்க. முழங்கு அழல் மும்மையும் முடுகி ஆகுதி வழங்கியே ஈர் அறுதிங்கள் வாய்த்த பின் தழங்கின துந்துமி தாயில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளியின்று என்னவே. முதல்ல முழங்கு அழல் மும்மையும் முடுகி. என்ன ஒரு சொல் தேர்வு! முழங்கு அழல், அழல்னா தீ. சாதாரணமா எரியற தீ இல்ல அது. அந்த இடமே அதிரும்படி, கர்ஜிக்கும்படி எரியற தீ. அந்த யாகத்தீ காலையும் பகலும் மாலையும் 3 வேளைகளிலும் இடைவிடாமல் மிக தீவிரமாக முடுகினா. அத்தனை வேகம், அத்தனை அர்ப்பணிப்போட எரியுது. ஆவி பொருட்களை அதில் சமர்ப்பிக்கிறாங்க. ஆகுதி வழங்கியே அப்படின்னா வேள்வி தீயிலிடப்படும் உணவுப் பொருட்கள், நெய், தானியங்கள், மூலிகைகள், இப்படி பலவிதமானவற்றை ஆகுதி பொருள்களா போட்டுட்டே இருக்காங்க. இதை ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஈர் அறுதிங்கள் வாய்த்த பின். ஈர் அறு அதாவது 2 6 12 12 மாதங்கள், ஒரு முழு ஆண்டு. சிந்திச்சு பாருங்க. 1 வருஷம் முழுக்க இந்த மகா வேள்வி நடந்துட்டு இருக்கு. எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு! தசரதனுடைய மகப்பேற்று வேட்கை எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது இதுல தெரியுது. இப்படி 1 வருஷம் இடைவிடாத யாகம் நடந்த பிறகு என்ன நடக்குது தெரியுமா? தழங்கின துந்துமி, அடேங்கப்பா, தழங்கின விண்ணதிர முழங்கின. துந்துமிங்கிறது சாதாரண வாத்தியம் இல்ல, தேவர்களுக்கு உரிய மகா வாத்தியம். அந்த தேவ வாத்தியங்கள் பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அதிரும்படி முழங்கிச்சாம். இது எதை காட்டுது? யாகம் பலிச்சுடுச்சு. தேவர்கள் இதை பார்த்து மகிழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். தாயில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளி இன்றைக்கு என்னவே. தாயில் வானகம் குறைவில்லாத, குற்றமில்லாத, பழுதற்ற ஆகாயம். அந்த ஆகாயம் எப்படி ஆயிடுச்சாம்? விண்ணவர் விழுங்கினர். வானத்து தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள்னு எல்லாரும் கூடிட்டாங்க. வெளி இன்றைக்கு என்னவே, ஒரு சின்ன இடம் கூட காலியா இல்லை. ஆகாயம் முழுவதும் தேவர்களால் நிறைஞ்சு அந்த ஆகாயத்தையே விழுங்கின மாதிரி, மறைத்த மாதிரி நின்னாங்களாம். அத்தனை பேரும் வந்துட்டாங்க. ஒரு ராஜா மகனுக்காக 12 மாதங்கள் இடைவிடாமல் செய்த யாகம் தேவர்களாலேயே அங்கீகரிக்கப்பட்டு ஆகாயமே காலி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தேவர்கள் நிறைஞ்சிருக்காங்க. அடடா, என்ன ஒரு அற்புதமான காட்சி! ஒரு அரசனுடைய தவம், ஒரு முனிவருடைய தவ வலிமை, ஒரு நாட்டின் அமைதி எல்லாமே இந்த ஒரு நிகழ்வில் அடங்கி இருக்கு. அடுத்து என்ன அதிசயம் நடக்குதுன்னு அடுத்த பாடல்ல பார்க்கலாம்.